உண்மையில்ங்க, நான் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் ஆசிரியர் வீட்டு பையன், நான் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். எனக்கு அதில் பெரிய பெருமை இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆசிரிய பணியில் இருக்கிற எல்லாருக்காகவும் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன். மிகவும் மோசமானது. இந்தியாவுக்கு பிரதமராக கூட இருந்துடலாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உண்மையை பேசுகிறேன். ஏன்னா கரஸ்பாண்டன்ட் ஒன்று எதிர்பார்க்குறாரு, கல்வித்துறை ஒன்று எதிர்பார்க்குது, அப்பா அம்மா ஒன்று எதிர்பார்க்குறாங்க, இது அத்தனைக்கு மேலே யுவபாரதி ஒன்று எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் கோபமாக பேசினா எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கி விட்டீர்கள். என்ன டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? எருமை படி, இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், பூனைக்குட்டி படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எருமைனா மன உளைச்சல் வந்துடும் இல்லையா? பூனைக்குட்டி நீ படின்னு சொல்லியிருக்கலாம். எங்களையெல்லாம் காதை பிடிச்சி திருகுனாங்கன்னா அந்த காது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ரத்தம் வந்திருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் மனசில் வன்மம் வைக்கல, அவரது செயலிலே கோபத்தை காட்டினாய் தவிர மனதில் காட்டவில்லை. அதனால் இன்றைக்கும் நாங்கள் அவரை நினைக்கிறோம். ஆசிரியர் பணி என்பது அப்படிப்பட்டது. அந்த பொண்ணு பேசி முடிக்கும் போது கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லின்னு முடிச்சாங்களே யுவபாரதி. ஏன் கனிவே என்று மயிலிறகு கொண்டு தடவுகிறேன் சொல்ல வேண்டியதானே? ஒரு கருத்து பதிய வேண்டும் என்றால் ஆணித்தரமாக செய்ய வேண்டும். கண்டிப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், மேலோட்டமான கண்டிப்பு இல்லை. என்ன கண்டிப்புனா என்ன சாதாரணமாக நினைச்சீங்க? பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு விவிலியத்தில் சொல்லியிருக்கு. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், சார் இன்னைக்கு எப்படி நீங்க பிள்ளை வளர்க்குறோம்? நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். வீட்டில் அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை, ஆசிரியர் கண்டிக்க கூடாது. எப்படி அவன் ஒழுங்கா வளர்வான்? ஏறக்குறைய 30 வயதை கடந்த சண்முகத்துக்கே மேடையில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஐயா அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ 10-15 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்தணும். 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்துறவங்க எப்படி செய்ய முடியும்? 3/4 மணி நேரத்துக்குள்ள வகுப்பை முடிக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், 100க்கு 100 வாங்க வைக்கணும். கனிவுனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த அணிகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கனிவு அப்படின்றத எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் எல்லாம் பக்கத்திலே உட்காந்து இனிமேல் டெய்லி டீச்சர் வந்தோடனே எல்லா பிள்ளைகளும் காலை தொட்டு வணங்கி படிங்கிற ஐயா, நீங்கள் படித்தா தான் எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும் சொல்லணுமா? குரு என்பதற்கு மரியாதை வேண்டாமா? என்னையே நாம வீடுகள்லையும் கண்டிக்காம இதுலையும் கண்டிக்காம இருந்தால், சென்னையில் பார்த்தீங்கல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. பஸ் டே கொண்டாடுறான், கையில் அருவாளோட போறான். மாணவன் என்ற பெயருக்கு மாண்பு மிக்கவன் என்று அர்த்தம். மாண்புகளே இல்லாத மாணவர்களை இந்த சமூகம் ஏன் உருவாக்க வேண்டும்? பெற்றோர்கள் போய் நிற்கிறாங்க. சார் வேற ஒன்றும் வேண்டாம், நேற்று முந்தா நாளும் சென்னையில் ஒரு பொண்ணு, ஈரோட்டுக்கார பொண்ணு, ஒருத்தன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போகும்போதே செல்போன் திருடுது. அது மாணவி, அது கல்லூரி மாணவி. பெற்றோர் இனிமே அந்த ஊரில் எப்படியா நிம்மதியா இருப்பான்? போட்டோ போட்டான் பத்திரிகையில். கொஞ்சம் கூட இந்த சமூக அக்கறையே இல்லாமல் கொஞ்சுங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரீகேஜி பிள்ளையாது? +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தே ஆக வேண்டும். இல்லாமல் எப்படி பிள்ளை வளர்ப்பீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8:30க்கு வரணுமா வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அணி ஒரு பிள்ளை 8:45க்கு வருதுன்னு வைங்க, இப்போ ஆமா இப்போ வாச்சு வந்தையே தாயே, ஏன் நீ ஒரு 9 மணிக்கு வரக்கூடாது? அதில் இந்த யுவபாரதி சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமை மறந்துருச்சான். ஆமாம், அவங்க இந்த இந்திய சீன பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதையே மறந்துட்டு வீட்டில் துணி துவைச்சாகலாம். அந்த பொண்ணை 2 துவைச்சிருந்தா ஒழுங்கா பரீட்சைக்கு போயிருந்திருக்கும். அவங்க சொல்றாங்க, எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமை மறந்துட்டு அந்த பொண்ணு இருந்தாங்களாம். அது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மிஸ் எக்ஸாம் தொடங்கின பிறகு அங்கிருந்து ஸ்கூலுக்கு ஓடுனாங்களாம். எது பரீட்சையை அப்படி அம்போன்னு விட்டுட்டு. நீங்களாம் நம்புறீங்களாப்பா? யுவபாரதி மேடம், இது நியாயமா மேடம்? 8-10 மணிக்கு பரீட்சைன்னு வைங்க, ஒரு பொண்ணு பரீட்சைக்கு வரல, மிஸ் பார்த்துட்டாங்க. உடனே இன்னொரு பொண்ணு அங்கே மிஸ் போய் துவைச்சிக்கிட்டு இருந்த பொண்ணை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு வந்து அந்த பரீட்சையில் எழுத வச்சு, சார் ஒரு எக்ஸாம் தொடங்கி 1/2 மணி நேரத்துக்கு பிறகு யாருமே வர முடியாதா இல்லையா? நான் கேட்கறது உண்மையா இல்லையா? இந்த பொண்ணு சொல்லுது, நீங்களாம் கை தட்டுறீங்க, என்னையா கொடுமையா இருக்கு? உடனே அந்த பொண்ணு போய் பரீட்சை எழுதி 75 மார்க் வாங்கிருச்சான். அது மிஸ்ஸோட கனிவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ நிறைய நடக்குது சார். ஒரு ஆறுன்னு இருந்தால் கரை இருக்கணுமா இல்லையா? கரை இல்லாத ஆறு காட்டாறு மாதிரி போயிடும்ல, என்ன மாதிரி லாபம் இருக்குமா? தடுப்புன்னு ஒன்று இருக்க வேண்டாம்? ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தே ஆகணும் பிள்ளைகள் வளரும் போது. ஒன்றும் இல்லாமல் இந்த 1-2 மட்டும் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் ரொம்ப அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கனிவான மனிதர், அஹிம்சையை வலியுறுத்தியவர். அங்கே இருக்கிற ஒரு டீனேஜ் பையனை
தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். இது காந்திஜியின் வரலாற்றில் இருக்கு, அவரே எழுதியிருக்கிறார். தொடர்ந்து தப்பு பண்ணவன அவர் பல முறை மன்னித்து இருக்கிறார். இந்த யுவபாரதி சொன்ன மாதிரி கனிவாகவே கூப்பிட்டு, தம்பி நீ ஒழுங்காக இரு தம்பி, நான் தான் காந்திஜி, இவ்வளவு சொல்லியிருக்கிறார். அவன் அடுத்த நாள் அதே தப்பு பண்ணியிருக்கான். ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த காலத்துலலாம் அந்த ரூல் தடின்னு சொல்லுவாங்கல்ல, கோடு போடுறதுக்கு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருந்தது, இப்படி நகர்த்தி கோடு போடுவாங்க, ரூல் தடின்னு அதுக்கு பேர், ஸ்கேல் மாதிரி இருக்கும். அது ஒன்றை எடுத்து அவன் மணிக்கட்டில் ஓங்கி அடிச்சாரான். காந்தி அடிச்சோன்னே அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஆனால் காந்தி எழுதுகிறார், அடுத்த நாளில் இருந்து அவன் அந்த தவறை செய்யவில்லை, நான் அதுவரை கெஞ்சி பார்த்தேன், அப்போது திருந்தாத பிள்ளை ஒரே ஒரு அடியில் திருந்தினான் என்று மகாத்மா எழுதுகிறார். விவேகானந்தர் சொல்வார், நீங்கள் தனிமையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் தனிமையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்திலிருந்து தான் அமைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உங்கள் தனிமையை எது எது கெடுக்கிறது? இந்த சூழல்ல நீங்க கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல, அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற நிலை அப்படின்னு காந்திஜி சொன்னார். அப்படின்னா கட்டுப்பாடுன்றது தேசத்துக்கும் தேவை, பள்ளிக்கூடத்துக்கும் தேவை, மாணவ பருவத்துக்கும் தேவை. மறந்துடாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், பிக் பாஸ்ல கூட ஜெயில் இருக்கு, இருக்கா இல்லையா? உள்ள போனா கஞ்சியும் களியும் கொடுக்குறாங்க. அப்படின்னா தண்டனை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தண்டனை என்ற விஷயம் இருப்பதால் தான் உலகம் ஓரளவு ஒழுங்காக இருக்கிறது. மாணவ பருவத்தில் கண்டிப்பு என்பது இல்லை என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா காலத்திலும் அது சரியாக இருக்காது. நாங்கள் பார்ப்பதும் அவர்கள் பார்ப்பதும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இந்த பின்னாடி ஐயா படம் இருக்கு, அவர் வலது கையில் வாட்ச் கட்டியிருக்க மாதிரி அந்த படம் இருக்கு. ஆனால் அவர் வலது கையில் வாட்ச் கட்டியிருக்காரு, அவர் கையை பாருங்க இடது கையில் கட்டியிருக்கிறாரு. ரிவர்ஸில் பார்க்குற பார்வை அது, அதுக்கு தான் காட்சி பிழைன்னு பேர். நாங்கள் கண்டிச்சிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க கண்டிக்கவே வேண்டாம், கனிவாக இருங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு என்னவோ என் வயசுக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நல்லதுன்னு தோணுது. என்னை விட மிகப்பெரிய புத்திசாலிகள் அந்த அணியில் இருக்கிறாங்க. பாரதி மேடம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சமீபத்தில் நாங்கள் விமான பயணத்தில் வந்தோம், கொஞ்சம் விமானம் எடுக்க லேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி வெப்பம் வேர்வையாக இருந்தது, தண்ணி கேட்டோம், கொஞ்சம் கூட அந்த ஏர் ஹோஸ்டஸ் கொடுக்கல. 3 தடவை 4 தடவை நடந்தாங்க, ஒன்றும் கொடுக்கல. நானும் கேட்டு பார்த்தேன், என்னைய மாதிரி அப்பராணிகள் கேட்டால் எனக்கு இங்கிலீஷும் சரியாக தெரியாது. அதனால் ஏர் ஹோஸ்டஸ் போச்சு வந்துச்சு. திடீர்னு மேடம் எந்திரிச்சு ஒரு சவுண்டு விட்டாங்க, பார்க்கணும், தண்ணியில் ஜூஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கேயும் வாய்ஸை ரைஸ் பண்ணால் தான் வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அதாவது பறக்கும்போது ஒரு பேச்சு, தரையில் இருந்தால் ஒரு பேச்சு. இந்த மாதிரி பேசுறதுக்கு மேடம்னால முடியும், எனக்கு அது முடியலைங்க. என்னை பொறுத்தவரை அடி வாங்கின நாட்கள், எங்கள் அப்பா என்ன அடித்ததுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அந்த அடித்த விரல்களுக்குள்ளே கோபம் மட்டுமில்லை, ஒரு அன்பும் தெரிந்தது என்பதை இன்று என்னால் உணர முடிகிறது. அந்த அடிக்கணும்னு நான் ஆசிரியர்களை சொல்லலை, கண்டிக்கணும். விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு முறைதான் என்னை பொறுத்தவரை சரியானது. கண்டிப்பு தான் தேவை என்று சொல்லி பெருந்திரளாக வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இன்று கொண்டே இந்த நிகழ்ச்சியை கேட்டு எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். எனக்கு முன்னே திரு ராஜா அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவர் இவ்வளவு குரலை உயர்த்தி நான் கேட்டதில்லை. ஒருவேளை நான் பிளேன்ல சொன்ன இஃபெக்ட்ல இங்க வாய்ஸ் அவர் ஏற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் குரலை உயர்த்தி சத்தம் போட்ட ஏர் ஹோஸ்டஸ் என்னுடைய மகள் அல்ல. அவளை திருத்த வேண்டிய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பு அல்ல. அந்த விமான பயணத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் பார்த்திடவே போராத அந்த ஏர் ஹோஸ்டஸுக்கு நான் வாய்ஸை உயர்த்தலாம். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் என் ஆன்மாவின் ராகமாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி செய்ய துணிவேன் என்றால் நான் ஒரு நல்ல தாயாக இருக்கவே முடியாது. சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டதாவே நினைப்பாங்க. ஆனைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குடுறமா? நான் எங்கேயோ தெருவில் விமானத்தில் இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் கத்தினாக்க என் பிள்ளைகளை நான் கத்தணும்னு அர்த்தமா இருக்கேன்? என்ன சார் லாஜிக் இது? ராஜா சார் ஒரு வங்கியில பல்லாண்டுகள் நல்லா பணியாற்றிட்டு சிறப்பான தகுதிகளோட சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்களுடைய பிள்ளையா இருந்தாலும் நல்ல வேலைடா சாமி அவர் டீச்சர் வேலைக்கு போகல. எவ்வளவு தலைமுறை மாணவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் நினைக்கிறப்போ எனக்கு புல்லரிக்குது.
இங்க வந்த உடனே சொல்றாரு, இங்க இவ்வளவு பிள்ளைகள் இருக்கீங்களே, இங்க காத்தே இல்லையே, இங்க மைக்கு சரியில்லையே, இங்க விசிறிக்கிட்டே நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, எதனால? இது கண்டிப்பான நிர்வாகம் என்பதனால தானே. சரி, கண்டிப்பான நிர்வாகம்ன்றதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க, வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுறீங்களே, கண்டிப்பினால தட்டுறீங்களா, எங்கள் மீது இருக்கிற கனிவினாலும் அன்பினாலும் கை தட்டுகிறீர்கள்? சார் கண்டிப்பினால உட்கார்ந்தா எப்படி சார் உட்கார்ந்துருப்பான்? நாசமா போறவங்க வெளியிலேயே போக விட மாட்டேன்றாங்களேன்னு ஒண்ணுத்துக்குமே இவ்வளவு வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டிங்கன்னா எங்க மேல இருக்கிற கனிவுனால. தண்ணி வேற குடிச்சுக்க வேண்டியது அப்பப்ப. அதுல பயங்கரமான ஜோக் என்னன்னா, இந்த பள்ளிக்கு எங்களை பட்டிமன்றம் நடக்க வேண்டிய இடத்துக்கு முன்னாடியே 2 தடவை வந்து இந்த 2 பேர் பிள்ளைகளோட பேச்சையும் அவர் கேட்டிருக்காரு. இதுவே வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இது. அதுக்கப்புறம் சொல்றாரு, 10 பிள்ளைகளை நிறுத்தி வைத்து எல்லாரையும் பேச வைத்து 2 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த நிர்வாகம். இவ்வளவு நேர்மையாக, கண்டிப்பாக, நேர்மைக்கும் கண்டிப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? அல்லது கனிவு என்றால் நேர்மையற்ற தன்மை என்று உங்களுக்கு யார் சொன்னது? பாரு, 10 பிள்ளைல 2 பிள்ளை தான் சார் முதல் 2 மார்க் வாங்கினாங்க, செலக்ட் பண்ணி மீதி 8 பிள்ளையும் அடின்னு அடிச்சு ஸ்கூலை விட்டு வெளியில தருத்தி. அது கண்டிப்பு. டேய், நீங்க நல்லா பேசினீங்கடா, ஆனா உங்களை விட இவங்க 2 பேரும் நல்லா பேசினாங்க, அடுத்த தடவை உங்களுக்கு சொல்லிருக்குமா இல்லையா அந்த நிர்வாகம்? அப்படி சொல்லலைன்னா அந்த 8 பிள்ளைகளும் இனி வாழ்க்கையில் மேடையே ஏற மாட்டாங்க. என்ன செலக்ட் பண்ணலையேன்ற வருத்தம் கூட வராத அளவுக்கு நல்லா பேசினடா, ஆனா உன்னை விட பாரு இதுங்க 2 நல்லா பேசிருச்சு, அடுத்த தடவை நீதான் என்று சொல்லுகிற கனிவு இருந்தால்தான் அந்த குழந்தைகள் ஒரு அடி மேலே வைக்கும் வாழ்க்கையில். ராஜா சார் மறந்துடாதீங்க. குதிச்சு குதிச்சு பேசினா பாரதியம், குலுங்க குலுங்க பேசினா ராஜா. இது என்ன இது? பிடி மிஸ்ஸுக்கு ஏன் விசில் கொடுத்திருக்கிறார்கள்? அந்த அம்மா ஏற்கனவே உருவத்துல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, அவங்க குரலும் மென்மையா இருக்கு, 500 பேருக்கு கேட்கணும்ன்றதுக்காக விசில் கொடுத்திருக்காங்க. இப்ப மேடம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளை. வீட்டுல போனோன்னு அந்த அம்மா விசில் அடிச்சு 2 பிள்ளையும் கூப்பிடணும். இதெல்லாம் ஒரு பாயிண்ட். இதை சொல்றதுக்கு ஒரு அணி, அதுக்கு 3 பேர் வேற. எதுக்காக விசில் கொடுத்திருக்காங்கன்னா, 500-600 பிள்ளைகளுக்கு இவங்க எல்லாரும் நேரம் நில்லுங்கன்னா சில சமயம் கேட்காது, விசில் அடிச்சா கேட்கும், அதுக்காக விசில் கொடுத்திருக்காங்க. உடனே அந்த மாதிரி வீட்டுல எல்லாரும் விசில் அடிச்சு அவங்க வீட்டுக்காரர் கூட வரிசையில நில்லு சொன்ன, அடிக்கிற கைதான் அணைக்கும். எவ்வளவு நாள் சார் இதெல்லாம் சொல்லி ஏமாத்த போறீங்க? அடிக்காத கை அணைக்கிற போது அந்த அணைப்பினுடைய ருசி கூடுதலாக இருக்கிறது. அதை ஏன் மறந்து விட்டு 3 பேரும் பேசிட்டு. அப்புறம் அவர் சொல்றாரு, இவருடைய காதை பிடிச்சு இவங்க டீச்சர்லாம் திரிகினாங்களாம், இவங்க அப்பா இவரை அடிச்சாராம். எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் வேற என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? இவர் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு ஒரு 40 வருஷம் இருக்காது. 40 வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு தூரம் வந்து விட்டது உங்களுக்கு தெரியுமா ராஜா சார்? உங்களுடைய பள்ளி காலத்தில், ஐயாவினுடைய பள்ளி காலத்தில் எப்படி வேணா அடிக்கலாம். ஐயாவே சொன்னார், கண்ணை 2 மாத்திரம் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க. ஆசிரியர்களும் அப்படி செய்தார்கள், பெற்றோர்கள் அதை அனுமதித்தார்கள். என்ன காரணம்? வீட்லயே அடிப்பாங்க. அப்பா அடிக்காத பிள்ளை அந்த காலத்துல இருக்க முடியுமா? ஏன் அடிச்சாங்க சார்? ஒரே ஒரு காரணம் தான் சார். வீடு என்பது அன்றைக்கெல்லாம் வெறும் 3 பேர் 4 பேர் இருக்கிற இடம் இல்ல. அது ஒரு கூட்டு ஸ்தாபனம் மாதிரி. 25 டிக்கெட் ஒரு வீட்டுல இருக்கும். பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, சின்னம்மா, கல்யாணமாகாத அத்தைகள், தாத்தா, பாட்டி, அத்தனை பேர் இருக்கும். ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் அணைப்பாங்க சார். ஒருத்தர் அப்பா அடிச்சாக்க பாட்டி கூட்டு நாசமா போற, இவனே மார்க் 28 தான் வாங்கினா, இவன் உன்னை திட்டுறான் பாரு, சொல்றது ஒரு பாட்டி இருக்கும். அப்பா அடிச்ச வலியினுடைய அந்த வன்மை தெரியாது, அந்த வெம்மை தெரியாது, அணைப்பதற்கு ஒரு பாட்டி இருந்தால். இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை. சூழல் ஏன் அப்படி இல்லைன்னு கேட்காதீங்க, காலம் மாறிவிட்டது. வீடுகளில் ஒற்றை பிள்ளைகள் சார். அப்பா அம்மா மாத்திரம் தான் இருக்காங்க, உறவுக்காரர்கள் யாரும் பக்கத்திலே இல்ல. அந்த அப்பாவிடம் அடி வாங்கினால், அந்த அம்மாவிடம் அடி வாங்கினால் ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைகளை அன்பினாலும் கனிவினாலும் மாத்திரம்தான் மாற்ற முடியும்னு நாங்க பேசின. கால மாற்றத்தை தெரிந்தே கொள்ளாமல் நாங்க 3 பேர். அதுக்கப்புறம் பெரிய பாயிண்ட் மாதிரி கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லுகிறேன்னு இந்த பாப்பா சொல்லிச்சான். இது ஒரு பிரச்சனையா சார்? கவிதா கூட தான் பேச ஆரம்பிக்கிற போது என்னுடைய வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப உங்க அணியில கனிவன் பேசலாமா? இந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு வவ்வால் மாதிரி தொங்காதீங்க. என்ன சொல்ல வரோன்றத முதல்ல பாருங்க. அதுக்கப்புறமா பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது. Spare the rod and spoil the child. விவிலியம் இதை சொல்லுகிற. ஐயா, இதை பற்றி நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். தவறா இருந்தா நான் திருத்திக்கிறேன் ஐயா. நான் விவிலியத்தை ரொம்ப விரிவா படித்தவள் அல்ல. ஒருவேளை நான் சொல்ல தவறா இருந்தா நீங்க திருத்தலாம் ஐயா. 2 கேள்வி எனக்கு. ஒன்று, spare the rod and spoil the child என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கா, நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கா? பழைய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடில் இருக்கிற அது ஒன்று இருக்கிற போது புதிய ஏற்பாடு ஒன்று ஏன் வந்தது? காலங்கள் மாறுகிற போது கொள்கைகள், கோட்பாடுகள் மாறும் என்பதனால் தான் பழையது ஒன்று இருக்கிற போதே புதியது ஒன்று வந்தது. நான் 2வது கேட்கிறேன்,
இதை பற்றி நான் படித்தேன். ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு நிஜமாவே விவிலியத்தில் சொல்லியிருக்காங்க. ஹீப்ரூ மொழியில் ராட் என்பதற்கான அந்த வேர்ச்சொல் என்ன? ராட் பெரம்பு தானே நம்ம சொல்றோம், பிரம்புன்னு சொல்றோம். அத ராட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். ஒரிஜினலா விவிலியம் என்ன சொன்னது? அது என்ன மொழியில இருந்திருக்கும்? ஹீப்ரூ மொழியில. ஹீப்ரூ மொழியில ஷபத் என்று அதை சொல்லுகிறார். ஷபத் என்பதற்கு பிரம்பு என்றும் பொருள் அல்ல, ராட் என்றும் பொருள் அல்ல. ஆடு மேய்க்கிறவன் உபயோகிக்கிற துரட்டி என்று பொருள். ஆடு மேய்க்கிறவன் உபயோகிக்கிற துரட்டியை மேய்ப்பாளன் ஆடுகளை அடிப்பதற்கு பயன்படுத்துவானா அல்லது இலைகளை பறித்து போடுவதற்கு பயன்படுத்துவானா? சார், மேய்ப்பன் எந்த ஆடு மந்தையிலிருந்து தப்பி போகிறதோ அந்த ஆட்டை ஒரு நாளும் அடிக்க மாட்டான். வழி தப்பி போகிற ஆட்டை தான் மேய்ப்பன் தன்னுடைய மடியிலும் கையிலும் தூக்கி சுமப்பானே தவிர வழி தப்பி போகிற ஆடுகளை ஆடு மேய்க்கிறவன் ஒரு நாளும் அடித்ததாக வரலாறு கிடையாது. இப்ப தவறே செஞ்சிருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு தான் நீங்க அதிக கருணையும் கனிவும் கொடுக்கணுமே தவிர அவர்களை அடித்தால் அந்த மனசிலே இருக்கிற கசப்பு தட்டி போய் இந்த சமூகத்தை வெறுக்க ஆரம்பித்து விட மாட்டார்களா? அவங்க என்ன பேசுறீங்க நீங்க? இவர் சொல்றாரு, இப்ப ராஜா சார், கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதை கேட்கறதே இவ்வளவு கனிவு இல்லாம நீங்க கேட்கறீங்களே. கனிவு என்றால் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுத்து வருவதா கனிவு? அது பிள்ளைகளை பார்க்கிற போது நெஞ்சத்திலிருந்து பீரிடுகிற இயற்கையான உணர்வு இல்லையா? அது இங்க மகாகவி பாரதி தன்னுடைய பொம்பளை பிள்ளையை பார்த்து பாடுறான். சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருங்க கண்டால் நெஞ்சு பதறுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையென்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. இப்படித்தானே சார் ஒவ்வொரு தகப்பனும் பெண்ணை வளர்க்கணும், பெண் குழந்தைய. கனிவு என்றால் என்னன்னா மகாகவி பாரதியை படிங்க, உங்களுக்கு தெரியும் கனிவு என்றால் என்ன என்று. காலில் விழ சொல்லல நான் ஆசிரியர்களை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். பெருமாள் முருகன் ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர். அவர் மிகப்பெரிய எழுத்தாளர். சில பிரச்சனைகளை மாட்டிக்காரு. அது வந்து தமிழ் கதைகளை படிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி பேச வரல. பெருமாள் முருகன் ஒரு ஆசிரியர். எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆன போது எங்கள் ஐயான்னு சொல்லி அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவரை பத்தி ஒவ்வொரு கட்டுரை எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட 60-70 கட்டுரை வந்துருச்சு. எல்லாத்தையும் போட முடியல. 30 கட்டுரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகமா போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிறேன், குறிப்பாக ஆசிரியர்களுக்கு. அந்த புத்தகத்துல மாணவர்கள் ஒரு மாணவர் எழுதிருக்காரு, அதை என்னால மறக்கவே முடியல. கவிதா சொன்னாங்கல்ல, ஸ்கூல் வாசல்ல கேக் வெட்டின பையன், அந்த பாப்பா சொல்லிச்சு டாஸ்மாக்கு போன பையன். அப்புறமா ராஜா சார் சொன்னாரு பர்த்டே கொண்டாடுகிற மாணவர்கள். இதே மாதிரி ஒரு மாணவனா அவர் இருந்திருக்காரு. யாரு? கட்டுரை எழுதினால சரியான ரவுடி, எத்து, பொறுக்கித்தனம். கிளாஸ்ல ஒரு டீச்சரை பாடம் நடத்த விடாம பேசிக்கிட்டே இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் ஏன் அப்படி இருந்தேன்னு யாருமே என்ன கேட்கல. நான் ரவுடி மாதிரி இருந்தேன், பொறுக்கி மாதிரி இருந்தேன், படிக்கவே மாட்டேன். இவன் ஏன்டா இப்படி இருக்கான்னு யாருமே என்ன கேட்கல. நான் ஏன் அப்படி இருந்தேன் சரிமா? நான் வந்த சூழல் அந்த மாதிரியான ஒரு சூழல். எனக்கு படிப்பே புரியல. கிளாஸ்ல எல்லாரும் என்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்ற ஒரே காரணத்துக்காக நான் ரவுடி மாதிரி என்னை காமிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் என்னை அவமானப்படுத்தாம இருந்தாங்க. அதனால என்ன ரவுடி மாதிரியே நான் காமிச்சிட்டு இருந்தேன். பெருமாள் முருகன் சார் ஒரு நாள் என்ன ரூமுக்கு வர சொன்னார். என்ன டீச்சர்ஸ் ரூமுக்கு கூப்பிடுறதா அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். எனக்கு அடிதானே, அடிக்கட்டும்னு போனேன். என்னை பார்த்த உடனே டீச்சர் சொன்னாராம், உட்காருங்க அப்படின்னாரு. இவன் வந்து ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்றாரு. அதுவும் இது என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார சொல்றாரு. என்ன சொல்றீங்க சார்? உட்காருங்கய்யா, பேசத்தானே வந்திருக்கோம். நான் உட்கார்ந்து நீங்க நின்றுட்டு பேசினா எப்படியா பேச முடியும், உட்காருங்கன்னு சொன்னாராம். அந்த மாணவன் உட்காருகிற போதே அவனுக்குள்ள இருந்த பொறுக்கித்தனத்துல பாதி போயிருச்சு. உங்க பேர் என்னையா? பேரை சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்ண, ஏன் பொறுக்கித்தனம் பண்ண, ஏன் கிளாஸ்ல பேசுன, ஒரு கேள்வியும் கேட்கல. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. அடுத்த புதன்கிழமையா நம்ம இலக்கிய மன்ற நிகழ்ச்சி நடத்துறோம், அதுக்கு நீ வந்து நன்றி உரை சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்க. நானா? நீங்க யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு இவன் சொல்லியிருக்கான். ஒன்னதான்ப்பா கேட்கிறேன். அதெல்லாம் என்னால ஸ்டேஜ்லாம் ஏற முடியாது, பேச மாட்டேன். சரி, ஸ்டேஜில் ஏற வேணாம், கொஞ்சம் அந்த எல்லாம் முறை செய்யறது, டீ கொடுக்கறது, இந்த வேலைக்கு உதவி செய்யறியா? அது வேணா செய்யறேன். 8 வாரங்கள் அந்த பையன் இலக்கிய மன்ற நிகழ்ச்சியை வந்து தொகுத்து கொடுத்துருக்கான். டீ கொடுக்கறது, பெஞ்ச் எல்லாம் போடுறது. 8வது வாரம் ஆசிரியர் சொன்னாரா, நன்றி உரை சொல்றேன், வரலப்பா நீ சொல்லிடுன்னு. சொல்றேன் யான்னு நன்றி உரை சொல்லியிருக்கான். இன்னைக்கு அந்த மாணவன் தமிழ்நாட்டில் ஆங்கில விரிவுரையாளராக இருந்து கல்லூரி முதல்வராகி இன்றைக்கு உயர்கல்வித்துறையில துணை டைரக்டரா இருக்கும். அவர் அந்த கட்டுரையில எழுதியிருக்காரு. அவரு, நான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலே ஒரு துணை இயக்குனர். ஆனா நான் எப்படி இருந்தேன் என்னோட பள்ளியில? எது என்னை மாற்றியது? ஒரே ஒரு விஷயம். நான் பண்ண அந்த ரவுடித்தனத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்காம உட்காரியான்னு சொன்ன குரலிலே இருந்த அந்த நெகிழ்வு என்னை வாழ்க்கையில் இத்தனை தூரம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், சில பிள்ளைகள் ஏன் அப்படி ரவுடித்தனம் பண்றாங்க? அவங்களுக்கு உளச்சிக்கல் இருக்கும், வீட்டுல பிரச்சனை இருக்கும்,
ஜாதிய ரீதியா பிரச்சனை இருக்கும், பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கும், லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அந்த ஆசிரியர் ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த மாணவன் 10 அடி எடுத்து வைப்பான். இதுதான் சரித்திரம், இதுதான் வாழ்க்கை, மறந்துடாதீங்க. நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். பிக் பாஸ்ல கூட ஜெயில் இருக்கு. பிக் பாஸ் பெரிய புனித தலம், அது ஒரு உதாரணமா நம்ம கடைபிடிக்கிறதுக்கு. அந்த பாப்பா சொல்லிச்சு, ஒரு பிள்ளை எக்ஸாம் இருக்கிறத மறந்துருச்சு. சரி, மறந்துருச்சு, ரொம்ப தப்புங்க, ஆனா மறந்துருச்சு. இந்த ஆசிரியை எப்படி போய் அழைத்து மேக்கப் போட்டு அதுக்குள்ள கூட, ஏங்க பரீட்சையை மறந்த பொண்ணு மேக்கப் போட்டுட்டா ஓடி வருவா? உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வருவா? எதுக்கு மேக்கப் போட்டுட்டுன்னு சொன்னீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பெண்களை பற்றி அப்படி ஒரு எண்ணம்? மறந்து போன பரீட்சைக்கு வர்ற போது கூட மேக்கப் போட்டுட்டு வர அளவு நாங்க என்ன லூசா? ஏன் செய்ய முடியாது இந்த ஸ்கூல்ல? நான் கேட்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பமான பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வர சொல்லுவீங்க? 8 மணிக்கு. 8 மணிலேருந்து அந்த டீச்சர் பார்க்குது, 8:30க்குள்ள அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்க, கரெக்டா? 8:30க்குள்ள அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்க. 9 மணி மட்டும் பார்க்குது, இன்னும் வரல. சரி, என்னவோ பிரச்சனை, நான் வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு 10 மணிக்குள்ள வந்துட முடியாது? எனக்கு நேரம் இல்லைங்க. கவிதா பேசுன கவிதா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கவிதா என் உயிர் தோழி. அவங்க கவிதாவுடைய பொண்ணு +2 படிக்குது. அந்த பெண்ணா விரும்பி சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு. கவிதா கவலை. பாப்பா அதே விரும்பி சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கு. ஈஸியா கொஞ்சம் வேற ஏதாவது குரூப் எடுத்திருக்கலாம். அது சொன்னாலும் கேட்காம கஷ்டப்படுது. அவங்க வீட்டு பாப்பா மாத்திரம் கஷ்டப்படுதுன்னு கண்ணீர் விடுவாங்களாம். பப்புமா குட்டிமான்னு கொஞ்சுவாங்களாம். மற்றவங்களாம் அவங்க அப்படி போட்டு அடி நடிக்கணுமா? என்னம்மா நியாயம் இது? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஹிட்லரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் ஹிட்லர் அவ்வளவு மோசமானவனா இருந்தார்? இந்த உலகம் இதுவரை பார்த்திராத கொடுங்கோலன் அப்படின்னு ஒரு மனிதனை சொல்லணும்னா ஹிட்லர் தான் சொல்லுவோம். ஏன் 10 லட்சம் யூதர்களை கொன்றான்? அது கூட பரவாயில்ல, எவ்வளவோ இனக்கலவரத்தில் எவ்வளவு பேர் போயிருக்காங்க, அது பெருசு இல்ல. யூத குழந்தைகள் 6 மாச குழந்தையில இருந்து 3 வயசு குழந்தை மட்டும் 1000 குழந்தைகளை ஒரு டாப் இல்லாத லாரியில ஏத்தி ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கோம். ரஷ்யால என்ன குளிர், உரை பண்ணி குளிர்ல, எங்க இருந்து ஜெர்மனில இருந்து ரஷ்யாவுக்கு டாப் இல்லாத லாரியில 6 மாச பச்சை பிள்ளைல இருந்து 6 வயசு குழந்தை மட்டும் அது போய் சேர்றதுக்குள்ள அந்த பெரிய லாரி, அத்தனை லாரிகள்ல இருந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் குளிரில் விரைத்து செத்து போனார்கள். செய்தி ஹிட்லருக்கு வந்த போது that is what I wanted என்று அவன் சொல்லியிருக்கான். யூத இனமே இருக்கக்கூடாதுன்னா குழந்தைகளை கொல்லுன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் சொல்றான், உலகத்திலேயே கொடுங்கோலன் என்றால் ஹிட்லர் தான். ஹிட்லர் ஏன் அப்படி இருந்தான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு காரணம் தான், அவங்க அப்பா அவ்வளவு கொடூரமாக தண்டனை கொடுத்து ஹிட்லரை சிறு வயதில் வளர்த்ததனால் மனதில் மாறாத காயங்களுடன் இருந்த ஹிட்லர் மனித சமுதாயம் வெறுக்கக்கூடிய கொடுங்கோலனாக மாறிப்போனார். நான் இப்படி சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நேற்றைய வீடுகளில், நேற்றைய பள்ளிகளில் அடி என்பதும் தண்டனை என்பதும் ஒருவேளை பிள்ளைகளுக்கு சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நேற்றைய மாணவர்களுக்கு இன்றைய மாணவர்களை போன்ற அழுத்தங்கள் இருந்ததில்லை. மார்க் வாங்கணும், +2 முடிச்சதுக்கு பிறகு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் போறதுக்காக 7ஆம் கிளாஸ்ல இருந்து கோச்சிங் கிளாஸுக்கு போகணும், நீட் தேர்வு என்கின்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததா நேற்றைய மாணவர்களுக்கு? இன்றைய மாணவர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே அழுத்தம் நிறைந்தது. உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு அன்பு சொல்லையும் ஏணி போல பற்றி கொண்டு ஏறி போக என் கண்மணிகள் காத்திருக்கிற போது கண்டிப்பை கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.